தாயுமானவர் கண்மலையின் கோட்டையின் துணையுமானவராலே காத்தி தேற்றி காத்தி தாயுமானவர் மட்டும் எந்த நேசர் மற்றும் எந்த நேசர் என்னுடையவர் என்னுடையவர் ரட்சகர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமை இனிமையானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் மகிமையானவர் என் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கல்வாரி மேற்றினில் கொண்டதானே நேசரத்தும் சிந்தியும் நம்மை மீட்டார் கல்வாரி மேற்றினில் கொண்டதானே நேசரத்தும் சிந்தியும் நம்மை மீட்டாரே பாசத்தும் எல்லைதான் ஈஸ்வராஜா பாசத்தும் எல்லைதான் ஈஸ்வராஜா என்னுடையவர் என் அன்பு ரட்சகர் அவர் என்னுடையவர் என் அன்பு ரட்சகர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமை இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 கண்மலையின் கோட்டையின் துணையுமானவர் ஆதி தென் காத்திடும் தாயுமானவர் கண்மலையின் கோட்டையின் துணையுமானவர் ஆதி தென் காத்திடும் தாயுமானவர் என்னென்றும் நடக்கிறோம் என்னும் ராஜா என்னென்றும் நடக்கிறோம் என்னும் ராஜா என்னுடையவர் என் அன்பரேசரே என்னுடையவர் என் அன்பரேசரே அருமையானவர் இனிமையானவர் அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர் மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 அவர் இயேசு 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 ஹல்லேலூயா ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக சங்கீத பகுதியை வாசிக்க போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய சங்கீத பாகம் 19 வாசிக்கப்படும். அது தன் மணவரையில் இருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியா இருக்கிறது. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கைப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு. துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகருக்கு நீங்களாயிருப்பேன். சேர்ந்து வாசிப்போம். என் கண்மலையும் என் மீட்பரமாய் கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் நியாயமும் உமது சமூகத்தின் பிரியதாய் இருக்கிறது. ஆமென்.
அல்லேலூயா சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா உற்சாகத்தோடு கர்த்தர் மத்தியில் உலாவிட்டு இருக்கிறாரு. பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலே சங்கீதம் 19, 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். துணிகரமான பாவங்களுக்கு ஆமென் சொல்லுவோம். அப்படின்னா என்ன பாவம்? துணிகரமான பாவம் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. வசனத்தை கேட்கிறோம், ஜெபிக்கிறோம், சபைக்கு வருகிறோம், ஒரு நாமத்தை உயர்த்துகிறோம், பிரசனத்தை உணர்கிறோம். ஆனா அவங்க என்ன துணிகரமான பாவம்? கர்த்தரை ஸ்தோத்திரம். சாத்தான் சொல்லுவான், நேற்று உபவாசம் இடத்துல பரவாயில்ல கர்த்தர் மனுஷலா, கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன பண்ண அல்லேலூயா. அப்ப நிறைய பாவம் உள்ளவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். பாவம் சொன்னா சீனாப்பது பாவம் மட்டும், எல்லாவற்றை விட கர்த்தனை போய் சொல்றது பாவம், கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். கண்கள்ல பாவம், வார்த்தையில பாவம், கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். அது மேற்கொண்டுதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவருடைய ஜெபம் என்ன, அவருடைய அறிக்கை என்ன? வாசிக்கலாம். துணிகரமான பாவம் என்ன பண்ணணும்? வாசிக்கலாமா? துணிகரமான பாவங்களுக்கு அடியனை விலக்கி காரும். அவருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னை உயர்த்தும். ஆசீர்வாதத்துக்காக அவன் ஜெபிக்கிறேன். தாவீது என்னோட மேன்மைக்காக தாவி ஜெபிக்கிறேன். அவன் ஜெபிக்க ஜெபத்துடைய உட்கருத்து என்ன? ஆண்டவர் பாவம் ஒட்டாதிரும். ஆண்டவரே எனக்குள்ள பாவம் வந்துட்டா சபைக்கு வர முடியாது. எனக்குள்ள பாவம் வந்துட்டா கர்த்தரை துதிக்க முடியாது. கர்த்தர் எனக்குள்ள பாவம் வந்துட்டா கர்த்தரை சோர்ந்து படுத்துறோம். ஆண்டவர் இந்த பாவம் தான் என்னை துக்கப்படுது. கர்த்தரை பிரிக்கிற ஒரு காரியம் தேவன் நம்ம பாவம் பிரிக்க கர்த்தரை சோத்து உண்டாகட்டும். தேவன் யாரு? பரிசுத்தர். தேவன் யாரு? மேன்மையுள்ள. தேவன் யாரு? உயர்ந்த. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆனா பாவம் உள்ள வந்துட்டா நான் கர்த்தர் மகிமை உணர முடியல, பிரசனத்தை உணர முடியல, வல்லமைகளை உணர முடியல, அபிஷேகத்தை உணர முடியல. என்ன தடுக்குது? பாவம் தடுக்கிறது. நல்லா கவனிக்கணும். ஆதியாகம புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்ச விஷயம். கர்த்தரை ஸ்தோத்திரம். 2ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 3ஆம் கர்த்தர் ஆதாமே எங்கே இருக்கிறாய்? முன்பெல்லாம் சத்தம் கேட்டப்ப ஓடி வந்து கர்த்தரை தரிசிக்கிற, அவரோட பேசுகிற ஆதாம் ஏவாள். கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த பழத்தை புசித்த பிற்பாடு தேவத்திற்கு மாற்றமையில் பிசாசுக்கு கர்த்தர் அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆதாம கர்த்தர் கூப்பிடுற, ஆதாமே எங்கப்பா இருக்கிற? அப்பா பதப்பிள்ளை ஓடி வரும், ஓடி வந்து கட்டி அணைக்கும், அன்பா பேசும். அப்பா சத்தம் கேட்க பிள்ளைக்கு ஆசையா இருக்கும். ஆனா பாவம் செய்த பிற்பாடு, பழத்தை புசித்த பிற்பாடு, பாவம் உள்ள வந்த பிற்பாடு, கண்கள் திறக்கப்பட்ட பிற்பாடு, இந்த கண்ணு திறந்து போச்சு, இந்த கண்ணு மூடிடுச்சு. கர்த்தரை ஆவிக்கிற கண்ணு. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதில் சொல்லுவோமே, சத்தத்தை உயர்த்தி. இந்த கண்ணு கேட்ராக்ட் வரும், அந்த கண்ணுல பிரச்சனை வரும், இது பெரிய விஷயமே இல்லை. உள்ளுக்கு அகக்கண் தான் முக்கியம். அதில் சொல்லுவா, இந்த அகக்கண்ணை தான் இயேசு பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதாமே எங்க இருக்கிற? வேர் ஆர் யூ? நீ ஜெபிக்கிற மனுஷனாச்சே, வேதம் வாசிக்கிற மனுஷனாச்சே, நீ சண்டே சர்வீஸ் ஆச்சே, எங்க இருக்கிற? கர்த்தர் கேட்கிறார். எங்க இருக்கிற? தேவ சமூகத்தில் இருக்கிறோம். உன் கால் எங்க நிற்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிற. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கேட்கிறாரு, உன்னை காணவே ஆதாமே, என் சத்தத்தை ஓடி வந்து என்கிட்ட அன்பா பேசுவியே, என் மகிமை உணர்வியே, என் வல்லமை உணர்வியே. அந்த வல்லமை எங்க போச்சு? ஏன் பயந்து கொண்டு, ஏன் ஒழித்து கொண்டு? நிறைய பேர் சபைக்கே வரலன்னு கேட்டா தலையை சொல்லுவாங்க. கிளம்புன பாஸ்டர் ஒரு மாதிரி ஆகி போச்சு, கிளம்புன ஆட்டோ கிடைக்கல, கிளம்புன பஸ் கிடைக்கல. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஒரு வேலைக்கு போறதுக்கு துரிதமா எழுந்துக்கிறோம், வேலை செய்யறோம், புறப்பட்டு போற. கர்த்தர் தேவ சமயம் என்பது விசேஷமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். பாவம் நம்ம ரெண்டா பிரிக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்து பாவம் வருமா? நீ ரட்சிக்கப்பட்டீங்களே, சபைக்கு வரீங்களே, ஊழியர் செய்றீங்களே, அந்நிய பாஷை பேசுறீங்களே, கர்த்தரை துதிக்கிறீங்களே, பாட்டு பாடுறீங்களே, பிரசங்கம் பண்றீங்க, பிரசங்கம் கேட்கறீங்களே, பாவம் உள்ள வருமா? வரும். அல்லேலூயா. நம்ம சாகிற வரைக்கும் பிரச்சனை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் பரிசுத்த பவுல் எபிரேயர் 12:1
நம்ம சுற்றி பாவத்தை தள்ளிவிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். நான் பரிசுத்தவான் பிரதர், நான் நீதிமான் ஆயிட்டேன், நான் சுத்தமாக்கப்பட்ட, எது இருந்தாலும் சரி பாவம் வரதான் செய்யும். பாவம் எப்படி வரும்? கோபத்தின் மூலமா வரும், வாத்தின் மூலமா கர்த்தர் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம். எப்படி வந்தாலும் நம்ம அறிக்கை செய்து வெளியே தான் தேவ திட்டமா இருக்கிறது. அலையில சொல்லுங்க, கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு. கர்த்தர் திட்டமே வேற, தேவ சித்தமே வேற. அன்பு தேவச்சனமே, விசுவாச பிள்ளைகளே, ஊழியக்கார பிள்ளைகளே, தேவச்சனமே, நம்ம பிரிக்கிற மிக பாவம் பிரிக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. கையை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் மன்னிக்கிற ஆண்டவர் தான், தய கொடுக்கிற ஆண்டவர் தான், அன்புள்ள ஆண்டவர் தான், இரக்கமுள்ள ஆண்டவர் தான். பாவம் செய்யும்போது தான் பிரிவு ஏற்படும். நமக்கு ஆண்டவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சில வேளை பார்த்தீங்க, முக்கியப்பட்டு ஜெபிக்கும் போது உடனே பிரச்சனை இறங்கிடும். அல்லேலூயா. சம்டைம் பார்த்தீங்கன்னா ஜெபம் நம்ம குறைவா இருக்கும் பொழுது கத்தி 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 ஜெபம் பண்ணுவோம். அந்நிய பாஷை பேசுறப்போம், பட் நோ பீஸ் ஆஃப் மைண்ட், நோ பிரசன்ஸ். என்ன காரணம்? நமக்கு தேவனுக்குள்ள உறவு எங்க கட்டா இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சர்ச்சுக்கு போனோமா ஒரே ஆர்வம் தான், கர்த்தரை துதிக்கிறோம். அதற்கு தாவீது சொல்றான். அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். சங்கீதம் 122 1 வாசிக்க. கர்த்தர் 122:1 122 1 வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை மகிமை மகிமை. எங்க போவாருங்கள்? அல்லேலூயா. உழைத்து போனோமா ஒரு இன்ட்ரெஸ்ட், ஆராதனை போனோமா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம். தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது எப்படி இருந்த? ரொம்ப துக்கமா இல்ல. சர்ச்சைக்கு போனோமா லேட்டா முடிப்பாங்களா? ஐயோ வேணப்பா, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டேன். சர்ச்சை ரொம்ப தூரமா இருக்குதா? ஐயோ நான் வரலப்பா, கால் வலிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தானுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போம் என்று வாருங்கள் சொன்ன பொழுது எனக்கு பெரிய மன மகிழ்ச்சி உண்டாயிற்று. சர்ச்சைக்கு போனோமா, நான் கிறிஸ்துமஸ்க்கு வந்துடுறேன், நியூ இயருக்கு வந்துடுறேன், குட் ஃப்ரைடேக்கு வந்துடுறேன். நீ பண்டி கிறிஸ்துவனா இருந்தா கர்த்தரோடு பேச மாட்டார், கர்த்தரோடு பேச மாட்டாரு. அதான் வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க 122:1 வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று வாருங்கள் என்று சொன்ன பொழுது எனக்கு இப்படி மன மகிழ்ச்சியா இருந்தது. அல்லேலூயா. பிரைஸ் காட். மன மகிழ்ச்சி வந்துட்டாலுமே சபைக்கு ஓடி வந்து உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். கஸ்திரமான பாருங்க, வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி பல குழப்ப குடும்பத்தில் இருக்கு. ஆனா சண்டே மிஸ் ஓடி வரேன், கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏன் தெரியுமா? இந்த மனம் வாஞ்சை, இந்த மன விருப்பம். சும்மா நாத்தியம் சர்ச்சைக்கு போனோமா, ஒரு காணிக் போட்டோமா, ஒரு தோத்திரம் பண்ணோமா, அதல்ல. அது பாரம்பரியம். ஆனா ஒரு மனசுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டா? எங்க போகும் பொழுது? டூருக்கு போகும்போதல்ல, ஃபங்க்ஷனுக்கு போகும்போதல்ல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது உள்ளத்துல பெரிய மன மகிழ்ச்சி உண்டாகிறது, மன சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. ஒரு பலன் கிடைக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீ படுத்து கொண்டே சோர்வாழ எழுந்து சபைக்கு வந்து பாரு, உன்னை கர்த்தர் பலப்படுத்துவாரு. ஐயோ கை வலிக்குது, என் கால் வலிக்குது நீ சொன்னா நீ சோர்ந்து போயிட்டு அர்த்தம். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. அப்போ பாவம் நம்ம பிரிக்குது. இயேசு கிட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவத்தை அறிக்கை செய்து வெளியே வந்தா கர்த்தருடைய மகிமையை நீங்க உணர முடியும், பிரசனத்தை உணர முடியும், வல்லமைகளை உணர முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது பாவத்தை விட்டு விலகி வரும் பொழுது நம்ம நினைச்சிருக்கிறோம் சுத்தமாக இல்லை, நமக்குள்ள பாவம் இருக்கிறது, மாம்சம் இருக்குது, இச்சை இருக்குது, கோபம் இருக்குது, வார்த்தை தடுமாற்றி பேசுகிறோம், கோபப்பட்டு பேசுகிறோம், இதுவும் பாவம் தான். ஜெபிக்காம இருக்கிறது பெரிய பாவம் தான். சபைக்கு வராம இருக்கிறது பெரிய பாவம் தான். உடைக்கான குறை சொல்றது பெரிய பாவம் தான். எல்லாம் பாவம் தான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி கையை மேல. லேட்டா வரதும் பாவம் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது பெரிய பாவம். நீங்க பிளைட்டுக்கு போறீங்கன்னா முதல்ல மட்டும் போர்டிங் பாஸ் வாங்கிதான் கையில. அல்லேலூயா. உங்க போயிடும். நீ குறிப்பிட்டா பிளைட்ல உட்காரனா அனௌன்ஸ் பண்ணி பாப்பா ஒரு முறை இல்லையா, பிளைட் போயிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை போய் கேட்க முடியும்? அல்லேலூயா.
அதை விட உயர்ந்த ஸ்தலம் தான் கர்த்தருடைய சமூகம், தேவாலயம், தேவ சமூகம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீ எவ்வளவு ஆண்டவர் மேல உயர்த்தி வைக்கிறியோ நீ மேல உயர்ந்து வருவ. நீ சும்மா கடமைக்கு வந்து போனா கர்த்தர் துக்கப்படுகிறாரு. தேவனை கூட பெரிய மாமிச வேலை செய்கிறது. தேவனை கர்த்தர் தண்டிக்கிறாரு. ஏன் குறையப்படுகிறா? எங்கேயோ குற்றம் கூட இருக்குது. அதான் தாவி சொன்னா வாசிக்கலாம். 12 வாசிப்போம். 19:12 19:12 தன்னுடைய பிழைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா. சத்தமா சொல்ல. எப்ப முட்டி போன செபிக்கும் போதெல்லாம் நான் சொல்ற ஒரே வார்த்தை, ஆண்டவரே நான் மண்ணு, ஆண்டவரே நீங்க மகிமை, ஆண்டவரே நான் மண்ணு, ஆண்டவரே நீங்க மகிமை. இயேசுவை எவ்வளவுதான் உயர்த்தினாலும் நான் சாதாரண பாத்திரம் தான். பேசும்போது நான் சொன்னேன், ஐயா நான் சின்ன ஊழியக்காரியாக மண்ணு. அவர் சொல்லிட்டு சிரிக்கிறார். இப்படியே சொல்லி மேல வந்துறீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்பதான் மேல வர முடியும். அதில் சொல்லுங்க, எவ்வளவு மறைஞ்சிருக்கு மேல கொண்டு வர. கர்த்தரை ஸ்தோத்திரம். சொன்னார்ல, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எப்பொழுது உன்னை தாழ்த்தும் பொழுது, எப்பொழுது ஜபத்தில் தரித்திருக்கும் பொழுது, எப்போது இயேசுவை உயர்த்துகிறாரு, உன்னை ஒடுக்கும்போது கர்த்தரை உயர்த்துகிறார். எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் நீ தாழ்த்தி கொண்டே இருக்கணும். தாழ்படுத்தி கொண்டே நீ தாழ்படுத்தி கர்த்தர் உயர்த்துவாரு. உனக்குள்ள பாவம் பிரவேசிக்காது, பாவம் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை தேடுறாரு. எங்க ஆதாமை காணுமே, யோவானை காணுமே, இருக்கிறாங்க ஆனா அங்க இல்லை. என்ன சொல்லுங்க பாக்கலாம். சத்தியமா சொல்லுங்க, வரும் ஆனா வராது. கர்த்தரை ஸ்தோத்திரம். அது போல ஆதாம் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க ஆனா ஆளை காணும். பிளேஸ் மாறிட்டாங்க, பிரசனத்தை இழந்தாங்க, தேவ வல்லமை இழந்தாங்க, தேவனுடைய ஆவி இழந்தாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். சின்ன பழம் பண்ண வேலை தாங்க எல்லாரும் தலைக்கிற மாத்திடுச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆண்டவர் தோட்டத்தை பண்படுத்த வச்சார் ஆதாமை. ஏதேன்ல. கர்த்தரை ஸ்தோத்திரம். அந்த பழத்தை புசித்த பிற்பாடு, தேவாத்தை மீறின பிற்பாடு அவளுக்கு தேவனுக்குள்ள உறவுல மிகப்பெரிய போராட்டம் ஏற்பட்டது. ஓடி வந்து ஆண்டவரை தொழுகளுடைய மகத்துவமுள்ள ஆதாம் இப்ப ஆண்டு தேடுறார். எங்க இருக்கிற ஆதாமே, உன் குரலை காணவே. நில ஜெபிக்கிற மனுஷனாச்சே, ஊழி செய்கிற மனுஷனாச்சே, எங்க போன? Where are you? பிரசனம் எங்கே? உன் ஆழமான ஜபம் எங்கே? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை எங்கே? எங்கேயோ போய் கொண்டிருக்கிறேன், எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறேன். தேவன் தேடுகிற காலம் விடையிலே அவர்கிட்ட நீ ஓடவே முடியாது. மொத்தம் ஓடி போய் கப்பலை மாத்தி, ஊரை மாத்தி, பேரை மாத்தி, டிக்கெட்டை மாத்தலாம். அன்று விட்டாரா இல்லையா? யோனா வரவே உன்னை நீ மறைச்சிக்கலாம், என் கண்ணை நீ மறைக்க முடியல. கர்த்தரை ஸ்தோத்திரம். எல்லாம் வெளியிறங்கமா தேவனுடைய கண்களுக்கு. அதுல சொல்லும் எல்லாம் வெளியிறங்கமா தேவனுடைய கண்களுக்கு, நிர்வாணமாக தேவனுடைய கண்களுக்கு ஒன்றும் மறைக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். தன்னை மறைத்துக் கொண்ட ஆதாம், வழி மாறி போன யோனா, கர்த்தரை ஸ்தோத்திரம். திரும்ப கர்த்தர் கொண்டு வந்தார். ஆண்டவர் மன்னிக்க செய்ய முடியும், தண்டிக்க முடியும். ஆண்டவர் கர்த்தரை ஸ்தோத்திரம். அதனால பிரசத்தை இழக்காதீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை இழக்காதீங்க, உங்க ஜப வாழ்க்கையை மிஸ் பண்ணாதீங்க, தேவ சமத்தை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தர் உயர்த்தப்படாது. சர்ச்சைக்கு போனா என்ன கிடைக்கும்? 2 பேருக்கு உட்காரணுமா? அது கர்த்தரை எப்படி சமயம்? கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் வார்த்தை என்ன? பிரைஸ் தி லார்ட். அதை தாழ்வு சொல்லிட்டால என் மனமகிழ்ச்சி எங்க உண்டாகுது? என் சந்தோஷம் எங்க இருக்குது? என் ஆர்ப்பரிப்பு எங்க இருக்கிறது? சொல்லுங்க. அல்லேலூயா. கையை மேல வைத்து ஆலயத்துக்கு போகும்போது தான் என் மனசுல பூரிப்பு உண்டாகிறது, ஆனந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. எப்பொழுது சமத்தில் அவர் உயர்த்தும் போது கத்தரிச்சு அதான் சபை வச்சிருக்கிறது. சபை அதுல சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்து. வாழ்க்கை எவ்வளவு ஆண்டு ஒப்பு கொடுத்து காத்திருக்கிறியோ உன்னை கர்த்தர் வாளாக்காம தலையாக்கி நீ கீழாக்கப்படாமல் மேலாக்கப்படுவாய். எப்பொழுது தேவனுடைய இருக்கக்கூடாதா? சத்தமா சொல்லு. நீங்க சின்ன கோவப்பட்டிருப்பீங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். அது கர்த்தர் மக்களை நம்ம வந்துட்டு இருப்போம். எப்போ நம்ம தப்பு செய்தோம் சின்னதான் போலேயே எந்த பாவம் செய்ய எங்கே ஒரு சின்ன கோவப்பட்டிருப்போம். இந்த கோபம் சமூகத்தில்
பெரிய தீர்ப்பா மாறுது. பெரிய தீர்ப்பா மாறுது. சின்ன கோபம் தான். யார் பண்ண காரியம்? மோசே கோபம் வந்துச்சு. எதை போட்டு உடைச்சாரு? 10 கற்பனை போட்டு உடைச்சார். தேவன் கொடுத்த கற்பனை 10 கற்பனைகள், 10 commandments. அவர் செய்த மிகப்பெரிய பாவம் விபச்சாரம் அல்ல, வேசனம் அல்ல. மோசே கற்பனை போட்டு உடைச்சார். ஏன் தெரியுமா? மக்களுடைய சூழ்நிலை கண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் மன்னித்தாரா? மன்னித்தார். அவனை எங்க போக முடியல? கானானுக்கு போக முடியல. வழி நடத்தினவன், வழி காட்டினவன் மோசே தீர்க்கதரிசி. பல பாடப்பட்டு கொண்டு போய் கடந்து சேர்க்க போனான். மோசே எல்லாரும் போட்டு நீ மட்டும் போக முடியாது. கர்த்தருடைய பட்சத்தில் பட்சபாதம் இல்லை. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பெரிய பிஷப்பா இருக்கலாம், பெரிய பாஸ்டா இருக்கலாம், பாவம் பாவம் தான், குற்றம் குற்றம் தான். நோ சஜஷன், நோ ஃபார்மாலிட்டி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆசிரியர் ஊழியரா இருப்பவரு, ஆசிரியர் சரி, தப்பு தப்பு தான், பாவம் பாவம் தான். கர்த்தர் மோசே மிகப்பெரிய தேவ மனுஷன். மோசே எட்டிப்பார், உள்ள போவாரு. பாருங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம். நடத்தின மக்கள்லாம் உள்ள போனாங்க. காலேப் யோசுவா தான். மோசே போக முடியவில்லை. சின்ன தப்புல பெரிய தப்பு கர்த்தருடைய கற்பனையை உடைச்சா. அல்லேலூயா. ஒரு சின்ன பாவத்தை கர்த்தர் மன்னிச்சு வரும். சபைக்கு வராம பெரிய பாவம். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நாளைக்கு பார்த்துக்கலாம், திருமணத்தை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம். நோ நோ, உங்களை கர்த்தர் கணக்கு கேட்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மை ஒத்துக்கிறீங்களா? கையை வயத்து. அப்படி இருந்தா தான் ஒரு மகிமையை உணர முடியும். அடுத்த வாரம் பாருங்க, எல்லாரும் வந்து வச்சாச்சு. திருவந்தாச்சு. கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 3 வாரம் வேற இயேசு கிறிஸ்து, திருவந்தனைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வாதம் வரணும், பெருகணும், எல்லாம் நடக்கணும், எல்லாம் பண்ணிக்கணும். ஆனால் ஆளு சர்ச்சைக்கு மட்டும் வர மாட்டேன். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதான் செய்யும், அறுக்க முடியும். நியாயமான காரணம் கர்த்தர் மன்னிச்சிடும், தப்பு இல்லை. ஆனால் வர முடியும், சோம்பேறி தரும். வர முடியும், ஆத்தாரம் பார்த்துக்கலாம். பஸ்ஸு காசு இல்லை, கர்த்தர் பஸ் காசு தர மாட்டாரு. சொல்லுங்க. காகத்தை போஷிக்கிற கர்த்தர் பஸ் காசு தர மாட்டாரு, அவர்கிட்ட காசு தர மாட்டாரு. சொல்லுங்க. என்னன்னா சோம்பேறித்தனம். முட்டி போறதே கிடையாது, சுத்தமா ஜபத்திலே கிடையாது. அல்லேலூயா. சில வீட்டுக்கு நான் ஜெபிக்க போனா பைபிள் போய் கேட்பேன். பைபிள் எடுப்பேன்னா ரொம்ப நேரம் தேடுவாங்க பைபிளை. பிரைஸ் எல்லாம் இருக்க முடியும். அல்லேலூயா. சமையல் பண்ணுங்க, சாப்பாடு செய்யுங்க, தூக்கி எல்லாம் பண்ணுங்க. ஒன்னா ஒதுக்கி ஆண்டவருக்காக. என்ன பிஸியா இருந்தாலும் சரி, தூக்கியெல்லாம் ஓரத்தையும் போட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து ஒழுங்கு பைபிளை படி, ஜபத்துல காத்துரு, கர்த்தர் உயர்த்து. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி ஆகணும். அப்பதான் குடும்பத்தில் ஆசீர்வாதம். சத்தமா சொல்லுங்க. சமையல ஜெபம் பண்றேன், ஐயா ஜெபம் பண்றேன், அதெல்லாம் கணக்கு வேற, இந்த கணக்கே வேற. அல்லேலூயா. அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க என்னைக்குமே தலை உடைஞ்சு போக மாட்டீங்க. உங்க தலையை கர்த்தர் உயர்த்துவார். தேவனுக்கு சாட்சியா வாழ்வீங்க. கர்த்தரை செய்து முடிப்பார். கை வைத்து ஆமென் சொல்லுவோம். சத்தத்தை ஐ எம் டாக்கிங் பிராக்டிகல் மெசேஜ். அதை சொல்லுங்க பாருங்க. நிறைய வீட்டில் ஏன் தெரியுமா காசு வருது உங்க வாழ்க்கையில, அது 10 ரூபா இருக்கட்டும், 100 ரூபா இருக்கட்டும், எது வந்தாலும் சரி, கத்தனிச்சு கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். குறைஞ்ச சம்பந்தம் வேண்டதை எப்படி தேவன் நடத்துவார். அல்லேலூயா. சாரி பார்த்து சோறு போட்டு காப்பாற்றுற ஆண்டவர் உன்னையும் காப்பாற்றுவார். பெரிய புஷகத்தை உன்னை கத்தர் காப்பாற்று. ஏன்னா பெயர் என்ன? நேற்றும் இன்றும் என்றும். சொல்லுங்க பார்க்கலாம். இல்லைங்க, அந்த காலத்துல, அந்த காலம் இந்த காலமும் இயேசுவை போஷிக்க வந்தவராக இருக்கிறார். உனக்கு கம்பெனியில் வருமானம் வருதோ இல்லையோ, சம்பளம் வருதோ இல்லையோ, கத்த அழகா போஷிப்பாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. கத்தர் காகத்தை போஷிக்கிறாரு, கத்த மிருகத்தை கத்தர் போஷிக்கிறாரு. கத்தரை போஷிக்க மாட்டாரா? விசேஷமா கத்தர் போஷிக்கிறாரு. அவர் ஏற்ற சுத்தம் உள்ள வரல. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, கையை உயர்த்தி, கர்த்தர் எப்படி உயர்த்த ஆயத்தமா இருக்கிறியோ, உன் வாழ்க்கை என்னைக்குமே செத்து போகாது, செழிப்பாக இருக்கும். உன் ஜீவியம் செழிப்பாக இருக்கும், உன் குடும்பம் செழிப்பாக இருக்கும், உன் ஜப வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், ஊழியப்பால் செழிப்பாக இருக்கும். பல கஷ்டம், பல நஷ்டம் வந்துட்டே இருக்கும். என்ன வந்தாலும் இந்த வாழ்க்கை தோற்று போகவே மாட்டேன்.
ஜெயித்து கொண்டே வருவேன். அன்பு தேவ ஜனமே, அன்பு சகோதரா சகோதரியே, வாழ்க்கைய தோல்வி ஏற்படுகிறதா எங்கேயும் நீ மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ யோசிப்பீங்க, நான் காலையில் ஒரு ஜெபம் பண்றேன், மதியம் ஒரு ஜெபம் பண்றேன், நைட்டு ஒரு ஜெபம் பண்றேன், இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பிரைஸ் தி லார்ட். உன் ஜபத்துல ஒரு ஆழம், ஒரு பஞ்ச். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்ப முட்டி போடாலும் ஆண்டவர் பயங்கரமா ஜெயிப்பேன். அல்லேலூயா. பெருமையா சொல்ல, நீ ஜபத்துல போராடுவேன். போராட்டமான ஜபத்தான் வாழ்க்கையை உயர்த்த முடியும். தேவ ஜனமே, விசுவாச பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு உற்சாகத்தோடு கர்த்தர் மயப்படுத்த ஆயத்தப்படு. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆண்டவர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பைபிளை